இந்த பாடலுக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வீடு வாங்கும் அளவுக்கு எனக்கு பணம் கொடுத்தார் என்று மனங்களை வென்ற பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு கூறியிருக்கிறார். அது என்னவென்று பார்க்கலாம். வாங்க பதிவிற்குள் போகலாம். கவிஞர் ஆலங்குடி சோமு எழுதிய 200 பாடல்களுமே மெகா ஹிட் என்று சொல்லும் அளவிற்கு அவர் பாடல்களை எழுதியிருப்பார். அதாவது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை அடுத்து ஆலங்குடியில் 1932ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி பிறந்தவர் சோமு. ஆலங்குடி சோமு என்று சொன்னால்தான் அனைவருக்கும் இவரை தெரியும். பாடலாசிரியர், கவிஞர், திரைப்பட தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்டவர் கவிஞர் ஆலங்குடி சோமு. திரைப்பட உலகில் இவரை பாடலாசிரியராக அறிமுகப்படுத்தியவர் அவரின் நண்பர் புரட்சிதாசன் என்பவர். தமிழ் திரையுலகில் 1960ஆம் ஆண்டு முதல் 1997ஆம் ஆண்டு வரை 80 படங்களுக்கு 200 பாடல்களை எழுதியுள்ளார் ஆலங்குடி சோமு அவர்கள். தயாரிப்பாளரும் நடிகருமான சின்னப்ப தேவரின் யானைப்பாகன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம்தான் என்ற நகைச்சுவை பாடல்தான் இவர் எழுதிய முதல் பாடலாகும். இந்த பாடலை பிரபல பாடகர்களான எல்ஆர் ஈஸ்வரி, ராகவன் ஆகியோர் பாடியிருப்பார்கள். இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், மலருக்கு தென்றல் பகையானால், ஆடலுடன் பாடலை கேட்டு, துள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை உள்ளிட்ட ஏராளமான ஹிட் பாடல்களை எழுதியுள்ளார் ஆலங்குடி சோமு அவர்கள். இயக்குனர் கே பாலச்சந்தரின் இயக்கத்தில் 10ஆம் பசிலி என்ற திரைப்படத்தையும், நடிகர் ஜெயசங்கர் நடிப்பில் வரவேற்பு என்ற திரைப்படத்தையும் சொந்தமாக தயாரித்தார் ஆலங்குடி சோமு. இவருக்கு 1973-74ஆம் ஆண்டில் தமிழக அரசின் கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. ஆலங்குடி சோமுவின் தம்பி தஞ்சாவூரில் மருத்துவமனையில் வேலை செய்கிறார். அவரை பார்ப்பதற்காக ஆலங்குடி சோமு தஞ்சாவூர் செல்கிறார். அப்போது மருத்துவமனையில் பிணவரையில் நிறைய பேர் சுற்றி இருக்கிறார்கள். அதுவும் அழுது கொண்டே சோகத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். இதனை பார்த்த கவிஞர் ஆலங்குடி சோமு தன்னுடைய தம்பியிடம் என்ன ஆனது என்று விசாரிக்கிறார். அதற்கு ஆலங்குடி சோமுவின் தம்பி, இந்த பிணவரையில் வரும் உடலையெல்லாம் எடுப்பதற்கு ஒருவர் இருந்தார், அவர் இன்று இறந்துவிட்டார், அதனால்தான் மருத்துவமனையே சோகத்தில் உள்ளது என ஆலங்குடி சோமுவின் தம்பி கூறுகிறார். இந்த சம்பவம் கவிஞர் ஆலங்குடி சோமுவின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. இந்த சம்பவத்திற்கு ஏற்றாற் போல இரவும் பகலும் என்ற திரைப்படத்தில் பாடல் ஒன்று எழுத இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. மருத்துவமனையில் அவர் பார்த்த அந்த காட்சியை வைத்து இவர் ஒரு பாடலை எழுதுகிறார். அந்த பாடல்தான் இறந்தவனை சுமந்தவனும் இறந்துவிட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துவிட்டான் என்ற பாடல். இந்த பாடலை அந்த திரைப்படத்தில் அசோகன் பாடியிருப்பார். தமிழ் சினிமாவில் 200க்கும் மேற்பட்ட பாடல்களை ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த பாடலுக்குத்தான் தத்துவ கவிஞர் என்ற பெயர் அவருக்கு கிடைத்தது. கவிஞர் ஆலங்குடி சோமு எழுதிய 200 பாடல்களுமே மெகா ஹிட் என்று சொல்லும் அளவிற்கு அவர் பாடல்களை கொடுத்திருப்பார். அதே போல் எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அட்டகாசமான பாடலான தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை என்ற இந்த சூப்பர் ஹிட் பாடலுக்கு எம்ஜிஆர் ஒரு வீடு வாங்கும் அளவிற்கு கவிஞர் ஆலங்குடி சோமுவுக்கு பணம் கொடுத்தாராம். அவ்வளவு பிடித்ததாம் எம்ஜிஆருக்கு இந்த பாடல். இன்றும் கூட தாய் என்றால் இந்த பாடல் கண்டிப்பாக அனைவரின் மனதில் தோன்றும் முதல் பாடலாக இருக்கும். இதுபோன்று இன்னும் பல வெற்றி பாடல்களை கொடுத்துள்ளார் கவிஞர் ஆலங்குடி சோமு. 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி பக்கவாதம் வந்து காலமானார் கவிஞர் ஆலங்குடி சோமு என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.